ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டபால்னு முட்டிக்கிச்சு. யார் யாருக்குன்னா நம்ம விஜய் பார்வதிக்கும் மஞ்சரிக்கும். ஆனால் விஜய் பார்வதி எதுவுமே செய்யலை, கரெக்டாக தான் பண்ணாங்க. என்னென்னா இந்த கெஸ்ட்டாக வந்தவங்களை வந்துட்டு மகிழ் வைக்கிறதுக்காக விக்ரம் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணார். பிக் பாஸே கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. எப்படி தான் இவங்களுக்குலாம் மனசு வருதுன்னு தெரியல. கண்டிப்பாக வந்துட்டு பிக் பாஸ் செம்ம டென்ஷனாக இருப்பார் அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதி ரொம்ப நாளாக வந்து எனக்கு டான்ஸ் பண்ண தெரியும், அதை நான் வந்துட்டு என்னோடய பர்ஃபார்மன்ஸை காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் கிட்ட கேட்டு அங்கே வந்து டான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகாக வந்து பரதநாட்டியம் பண்ணாங்க. அதுக்கு வந்து பாட்டு பாடுறதை பற்றி நம்மளுடைய கானா வினோத்தும் அமித் பார்கவ் ரொம்ப அழகாக ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பாட்டு தள்ளியே வாடி பந்தியில் பங்கு கேட்டால் அந்த பாட்டு வரும் பாருங்க, அந்த பாட்டுக்கு வியானாவும் விஜய் பார்வதியும் ஆடினாங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு நம்ம பிரஜன் நிற்க வச்சிட்டாங்க, சூப்பராக பண்ணாங்க. சரிங்களா? ஆனால் அவங்க போட்ட ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா பரதநாட்டியத்தில் கீழே உட்காந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் போடுவாங்க, மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதனால் என்ன பண்ணாங்க, லாஸ்ட்டாக முடிச்சதுக்கப்புறமா என்னால் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் போட முடியும், இந்த ட்ரெஸ்ஸு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால போட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க. மஞ்சரி உடனே ஏங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பீங்களா? ஆட தெரியாதவனுக்கு ஏதோ ஒன்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த பழமொழி சொல்லிட்டு சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கலாய்க்கிறாங்க. ஸோ மஞ்சரிக்கு விஜய் பார்வதியை பார்த்தாவே பிடிக்காது போல இருக்குது. ரைட்ரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்துட்டு விஜய் பார்வதியோட தப்பே கிடையாது. இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய டான்ஸ் திறமையை காமிச்சாங்க, இதில் ஒன்றுமே இல்லை. அதேமாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அதை சொன்னதுக்கு ஏன் இவ்வளவு காண்டாக வராங்கன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு விஜய் பார்வதி பிடிக்காமல் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருக்கலாமா என்னன்னு தெரியல. பட் ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக பண்ணாங்க. அதே மாதிரி விஜய் பார்வதிக்கு இவ்வளோ டான்ஸ் சூப்பராக ஆட தெரியுமான்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி விக்ரம் பண்ணார் பாருங்க, அதை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் மஞ்சரி விஜய் பார்வதி மேலே இவ்வளவு காண்டாக இருக்காங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.